நீ இந்த இடத்துல உன் நேரத்தை செலவழிக்காத, இது உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணிரும்? கரப்படுத்திரும். இந்த காரியத்தை குறித்து நீ பேசாத, இது உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணிரும்? கரப்படுத்திரும் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த ஒரு உணர்வை தருகிறார். ஆனா நான் மறுபடி ஓகே, பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், இல்ல பழைய காரியங்கள் நான் செய்து தான் ஆகணும், இல்ல கேஷுவலா நான் அந்த பழைய மாதிரி நான் உட்கார்ந்து டிவிலையும் மொபைலையும் என்னோட நேரத்தை நான் செலவழித்து தான் ஆகணும் என்று சொன்னால் புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்தோடு ஒருபோதும் இணையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது இணைக்க முடியாது. ஒருவேளை நீங்க இணைக்க ட்ரை பண்ணா என்ன ஆகும்? உங்களுடைய சமாதானம் அது கெட்டு போயிடும். என்ன ஆகும்? ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நடக்கிற போராட்டம் ஒவ்வொரு நாளும் தான் நடக்கும். ஆவியானவர் சொல்லுவார், உன்னோட வஸ்திரம் அது மேன்மையுள்ள வஸ்திரம், நீ இந்த இடத்துல உட்காரக்கூடாது. உன்னோட வஸ்திரம் அது மேன்மையுள்ள வஸ்திரம், நீ இந்த இடத்துல நேரத்தை செலவழிக்க கூடாதுன்னு பாரு. ஆனா மாம்சம் சொல்லும், நான் இத்தனை வருஷமா இங்க தானே நேரத்தை செலவழிச்சேன், இத்தனை வருஷமா நான் இந்த காரியத்தை தானே செஞ்சேன், இத்தனை வருஷம் இது பழக்கமே, இத்தனை வருஷம் இவங்க எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிருக்காங்களே. அப்போ ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நடக்கிற போராட்டத்துல எது ஜெயிக்கும்? ஆமென். நீங்க எதை ஃபீட் பண்றீங்களோ, எதுக்கு உணவு கொடுத்து நல்ல புஷ்டியா வச்சிருக்கீங்களோ அது ஜெயிக்கும்.